ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீரா கூறியதை கேட்ட அடுத்த நொடி லக்ஷ்மி அப்படியே உறைந்து போனார். கையில் இருந்த தட்டு லேசாக தள்ளாடியது. அவர் மீராவை ஒரு விதமான அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்தார். லக்ஷ்மி அதிர்ச்சியில் உறைந்த குரலில், மீரா, நீ என்ன சொல்ற? நிஜமாவா? நீ நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்று லக்ஷ்மி கூறிய அடுத்த நொடி மீரா லக்ஷ்மியின் மடியில் விழுந்து அவரது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது கண்கள் மீண்டும் குளம் போல ததும்பின. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போதைக்கு உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லை. ஆண்டி, நான் கேட்டதை மட்டும் எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா ஆதிக்கு இது தெரியவே கூடாது. அவர் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு கூட எனக்கு தெரியல. என்னால இந்த சந்தேகத்தோட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. தயவு செஞ்சு நான் கேட்டதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் என்று மீரா கூற லக்ஷ்மியின் இதயம் கனத்து போனது. ஆதிக்கும் மீராவுக்கும் இடையிலான அந்த வன்முறை கலந்த காதலும் அந்த ரகசிய அறையில் அவர்கள் கழித்த அந்த தகிக்கும் இரவுகளும் லக்ஷ்மியின் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றன. ஆதி ஒரு பக்கம் அசுரனாக இருந்தாலும் மீரா ஒரு பக்கம் அவனது காதலில் சிதைந்து கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொண்டார். லக்ஷ்மி மெல்ல மீராவை அணைத்து கொண்டார். அவளது நடுக்கம் அவரது நெஞ்சை தொட்டது. மீரா, அழாதம்மா, நான் இருக்க. உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்போதைக்கு ஆதி தம்பிக்கு இது தெரிஞ்சா உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிடுவாரோன்னு எனக்கும் பயமாதான் இருக்கு. இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இதை பத்தி நான் விஸ்வா சார்கிட்ட பேசவா? விஸ்வா தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவர் ஏதாவது பண்ணுவாரு. இல்ல ஆண்டி, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு இது யாருக்குமே தெரிய வேணாம். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்று மீரா கூற லக்ஷ்மி அவளது தலையை வருடியபடி, சரி மீரா, நாளைக்கு காலையில நான் யாருக்கும் தெரியாம உனக்காக இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ இதை நினைச்சு வருத்தப்படாத. ஒருவேளை நீ நினைக்கிறது நிஜமா இருந்தா அது இந்த மேன்ஷனுக்கு ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வரலாம். இந்த மாதிரி குழந்தை பாசத்திலேயாவது ஆதி சாரோட குணம் மாறலாம் இல்லையா என்று லக்ஷ்மி கூற மீரா பதில் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் கருவுற்றிருந்தால் அது அவளுக்கு விடுதலையா அல்லது இன்னும் பெரிய நரகத்தின் ஆரம்பமா என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆதியின் அந்த சைக்கோத்தனமான காதலும் அவளது தந்தையின் மீதான அவனது பகையும் ஒரு குழந்தையை எப்படி ஈர்க்கும்? அந்த நள்ளிரவில் தனது வயிற்றில் கை வைத்துக் கொண்டே ஜன்னல் வழியாக இருட்டை பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. நாளை காலையில் கிடைக்கப் போகும் அந்த பதில் அவளது வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரம் மேன்ஷனுக்கு சற்று தூரத்தில் இருக்கும் அந்த நள்ளிரவு சாலை மரண அமைதியில் உறைந்து கிடந்தது. நகரத்தின் இரைச்சலுக்கு வெகு தூரம் தள்ளி ஆள்நடமாட்டமற்ற அந்த நெடுஞ்சாலையில் ஆதியின் கருப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. சுற்றிலும் அடர்ந்த இருள், மேலே மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து விளையாடும் நிலவு. விஸ்வாவும் அசோக்கும் காரின் அருகே நின்று கொண்டு ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தனர். மேன்ஷனில் ஆதியின் கோபத்தை கட்டுப்படுத்தி அவனை வெளியே அழைத்து வந்திருந்தனர். விஸ்வாவும் அசோக்கும் காரின் அருகே நின்று கொண்டிருக்க ஆதியின் இந்த மௌனம் அவர்களுக்கு பயத்தை தந்தது. அவன் ஆக்ரோஷமாக கத்துவதை விட இப்படி அமைதியாக இருப்பதே ஆபத்தானது என்று அவர்களுக்கு தெரியும். ஆதி காரின் முன்பக்கத்தில் மல்லாக்க படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பாட்டில், அது பாதி காலியாகியிருந்தது. போதை அவனது மூளைக்கு ஏறினாலும் மனதிற்குள் இருந்த வலி மட்டும் குறையவே இல்லை. அவன் நிலவை பார்த்தான்.
அந்த நிலவின் குளிர்ச்சி அவனுக்கு மீராவின் நினைவுகளை தந்தது. அவளது சிரிப்பு, அவளது மென்மையான தீண்டல், அடுத்த நொடியே அவளது தந்தை செய்த துரோகம் அவன் நினைவுக்கு வந்து இரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஆதி தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். ஏன் மீரா, ஏன் இப்படி பண்ண? உன்னை எவ்வளோ அதிகமாக நேசிச்சேன். ஆனால் நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல என்று அவன் முணுமுணுக்க அவன் கண்களின் ஓரம் ஒரு துளி கண்ணீர் மெல்ல வழிந்து காதோரம் மறைந்தது. அசுரர்களும் அழுவார்கள் என்பதற்கு அந்த நள்ளிரவு சாலை மட்டுமே சாட்சியாக இருந்தது. ஆதி மெல்ல தனது கைவிரலை பார்த்தான். அதில் மீரா அவனது பிறந்த நாளுக்கு கொடுத்த அந்த மோதிரம் மின்னியது. அது மீராவின் தந்தை சிவத்துடையது என்று தெரிந்ததும் அவள் ஆசையாக கொடுத்தாள் என்பதற்காக அவன் அதை கழற்றாமல் அணிந்திருந்தான். ஆனால் இப்போது அந்த மோதிரம் அவனது விரலை நெருப்பாய் சுடுவது போல இருந்தது. அந்த சிவத்தின் அடையாளம் தன் உடலில் இருப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. ஆதி ஆவேசமாக, வெறித்தனமாக அந்த மோதிரத்தை கழற்றி சாலையின் இருட்டுக்குள் தூக்கி வீசினான். அது எங்கே விழுந்தது என்று கூட தெரியாத அளவிற்கு தூரமாக சென்றது. அவன் மீண்டும் தன் கையில் இருந்த பாட்டிலை குடித்தான். ஆனால் மோதிரத்தை வீசிய அடுத்த நொடி அவனது இதயம் துடிக்க மறுத்தது. அவளை வெறுப்பதாக சொன்னாலும் அவனது ஆன்மா மீராவிற்காகவே ஏங்கியது. மதுவின் போதையை விட காதலின் போதை அதிகமானது. ஆதி தள்ளாடியபடி காரில் இருந்து இறங்கினான். அந்த இருண்ட சாலையில் தான் வீசிய மோதிரத்தை தேடத் தொடங்கினான். டே ஆதி, என்ன பண்ற? டே, அது வெறும் ரிங் தானே, போனா போட்டு விடு. இல்ல விஸ்வா, அது மீராவோட காதல். அவளனால வெறுக்க முடியலடா. அந்த துரோகியை கொல்ல தொடுகிற அதே கை அவளோட அடையாளத்தை தேடுது பாரு. இளைய சாபண்டா என்று அந்த இருண்ட தார் சாலையில் தான் வீசிய மோதிரத்தை தேடிக்கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு சிறு வெளிச்சத்தில் அந்த மோதிரம் மின்னியது. அந்த சாலையில் மண்டியிட்டவாறு அந்த மோதிரத்தை எடுத்தவன் அதன் மேல் இருந்த மண்ணை துடைத்து கையில் மாட்டிக்கொண்டான். காதல் ஒரு பக்கம், தீராத வஞ்சம் ஒரு பக்கம். ஆதிக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. ஆவேசத்தில் அவன் அந்த தார் சாலையை தனது முஷ்டியால் ஓங்கி குத்தினான். அவனது கைவிரல்கள் நசுங்கி இரத்தம் வந்தது. அந்த சூடான இரத்தம் அவனது கையில் மாட்டியிருந்த மோதிரத்தை நனைத்தது. அவனது காயம் தந்த வலியை விட மீராவின் நினைவுகள் தந்த வலி அதிகமாக இருந்தது. இரத்தத்தால் நனைந்த அந்த மோதிரத்தை பார்த்து அந்த நள்ளிரவில் ஒரு காயம்பட்ட மிருகத்தைப் போல கர்ஜித்தான் ஆதி. இப்படியே அந்த இரவு ஆதிக்கும் மீராவுக்கும் ஒரு நரகத்தைப் போல தாண்டியது. மறுநாள் விடியல் ஒரு விசித்திரமான அமைதியோடு பிறந்தது. ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் அந்த பெரிய அறையின் இருட்டை விரட்ட முயன்றது. ஆனால் மீராவின் மனதிற்குள் இருந்த இருள் மட்டும் விலகவே இல்லை. குளித்துவிட்டு வந்த மீரா தன் ஈரக்கூந்தலை துண்டால் துவட்டி கொண்டிருந்தாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கூந்தலில் இருந்து சுட்டும் ஒவ்வொரு நீர்த்துளியும் அவளது இதய துடிப்பின் வேகத்தை சொல்வது போல இருந்தது. அவளது கண்கள் அடிக்கடி கதவையே வெறித்து பார்த்தன. என்ன இது, இன்னும் ஆன்ட்டியை காணோம்? நான் சொன்னத அவங்க வாங்கியிருப்பாங்களா? ஒருவேளை ஆதி பார்த்துருப்பாரா? எனக்கு பயமா இருக்கு. ஆன்ட்டி எப்போ வருவாங்க என்ற 1000 கேள்விகள் அவளை குடைந்தன. அப்போது மேன்ஷனின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மீரா திடுக்கிட்டு ஜன்னல் ஓரம் ஓடிப்போய் பார்த்தாள். அது லக்ஷ்மிதான். கார் கதவை திறந்து கொண்டு அவர் இறங்குவதை பார்த்ததும் மீராவிற்கு மூச்சு சீரானது. லக்ஷ்மியின் கைகளில் காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் நிறைந்த பைகள் இருந்தன. வெளியே இருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தெரிந்தாலும் அவரது முகத்தில் இருந்த அந்த பதற்றம் எதையும் மறைக்க முயலும் ஒரு ரகசியத்தை பறைசாற்றியது. அவர் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே விறுவிறுவென்று கிச்சனை நோக்கி நடந்தார். லக்ஷ்மி கிச்சனுக்குள் நுழைந்ததும் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த மற்ற வேலைக்கார பெண்கள், என்னம்மா
இன்னைக்கு நீங்களே கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி, அந்த பைய கொடுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்று ஒரு வேலைக்கார பெண் கேட்க, லக்ஷ்மி அந்த பையை இறுக பற்றி கொண்டார். அவரது முகம் சட்டென்று மாறியது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நீங்க இவ்வளோ தூரம் தனியா போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க எடுத்து வைக்கிறோம் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்க லக்ஷ்மிக்கு கோபம் வந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க என்று லக்ஷ்மி கூற, லக்ஷ்மியின் அந்த திடீர் கோபத்தை பார்த்ததும் வேலைக்கார பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக வெளியேறினார்கள். கிச்சனில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட லக்ஷ்மி காய்கறி பையின் அடியில் இருந்த அந்த சிறிய கவரை வெளியே எடுத்தார். அந்த சிறிய அட்டை பெட்டி, அது ஒருவேளை மீராவின் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு கருவி. லக்ஷ்மி அதை தனது சேலை தலைப்பிற்குள் மறைத்து கொண்டார். அவரது இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. கடவுளே, ஆதி தம்பி மட்டும் இதை பார்த்தா அவ்வளோதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தபடி படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினார். மேலே மீரா அறையின் கதவின் பின்னால் நின்று கொண்டு லக்ஷ்மியின் காலடி சத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். கூந்தலில் இருந்து தண்ணீர் சொட்டி அவளது தோள்களை நனைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு அந்த உணர்ச்சியே இல்லை. லக்ஷ்மி மூச்சு வாங்க மீராவின் அறைக்கு அருகே வந்தார். ஒரு முறை ஹாலை பார்த்தார். ஆதியோ விஸ்வாவோ அங்கே இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார். மெதுவாக கதவை தட்டினார். மீரா மின்னல் வேகத்தில் கதவை திறந்தாள். லக்ஷ்மி உள்ளே நுழைந்ததும் கதவை பின்னால் பூட்டினார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். யாரும் பேசவில்லை. ஆனால் அந்த பார்வையில் அத்தனை நடுக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்தன. மீரா குரல் தழுத்தழுக்க, ஆண்டி, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? யாராச்சும் பார்த்தாங்களா என்று அவள் கேட்க, லக்ஷ்மி தன் சேலையில் மறைத்து வைத்திருந்த அந்த கவரை எடுத்து மீராவின் கையில் கொடுத்தார். இல்லை மீரா, யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துட்டேன். ஆதி சார் வர்றதுக்குள்ள சீக்கிரம் போய் பாரு. மனசுல இருக்கிற பாரம் அப்பதான் குறையும் என்று லக்ஷ்மி கூற, மீரா அந்த கவரை வாங்கினாள். அதை வாங்கும்போது அவளது கைகள் ஒரு இலையைப் போல நடுங்கின. அந்த சிறிய பிளாஸ்டிக் கருவி அவளது கையில் ஒரு கனமான இரும்பை போல தெரிந்தது. இங்க பாரு மீரா, எதுக்கும் பயப்படாத. எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சீக்கிரம் போய் பாரு என்று லக்ஷ்மி கூற, மீரா தலையசைத்து விட்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். அந்த ஒரு சில நொடிகள் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தன. பாத்ரூமின் கதவு ஒரு மரண ஓலத்துடன் மூடிக்கொண்டது. உள்ளே இருந்த வெளிச்சம் கூட மீராவின் கண்களுக்கு போதுமானதாக இல்லை. அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த சிறிய பிளாஸ்டிக் கருவியை கையில் பிடித்திருந்த போது அவளது விரல்கள் ஒரு சரிகை போல காற்றில் ஆடின. உடல் முழுவதும் ஒரு விதமான சில்லிப்பு, பயம் அவளது கால்களை தள்ளாட வைத்தது. அவள் செய்த அந்த பரிசோதனையின் முடிவிற்காக காத்திருந்த ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக அவளுக்கு தெரிந்தது. அவளது இதழ்கள் பிரார்த்தனையாக இல்லாமல் ஒரு விதமான மரண வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தன. அவளது கண்கள் இமைக்காமல் அந்த சிறிய திரையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. மிகவும் மெல்ல அந்த சிவப்பு கோடுகள் தோன்றத் தொடங்கின. முதலில் ஒன்று, பிறகு மெதுவாக இன்னொன்று. பாசிட்டிவ். அவளது இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்று போனது. அவளது கையில் இருந்த அந்த கருவி தரையில் நழுவி விழுந்தது. ஒரு பெண்ணிற்கு தாய்மை என்பது மிகப்பெரிய வரம். ஆனால் இந்த சூழ்நிலையில் மீராவிற்கு அது ஒரு மிகப்பெரிய சாபமாக தெரிந்தது. அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. அவள் துள்ளி குதிக்கவில்லை. மாறாக அவளது கண்கள் குளம் போல ததும்பின. கண்ணீர் கன்னங்களில் விழுந்து தரையை நனைத்தது. மீரா மெதுவாக தனது கைகளை தனது அடிவயிற்றில் வைத்தாள். இன்னும் உருவம் பெறாத அந்த உயிரை தனது உள்ளங்கையால் உணர முயன்றாள். அவளது நடுக்கம் இன்னும் அடங்கவில்லை. அப்படியே அந்த பாத்ரூம் சுவரோரம் சாய்ந்து தரையில் சரிந்தாள். மீரா விம்மி அழுது கொண்டே, ஏன், எதுக்கு இப்ப வந்த? ஒரு பக்கம் உன் தாத்தாவை கொல்ல துடிக்கிற,
ஒரு அசுரன், இன்னொரு பக்கம் அம்மாவை சதிக்கிற ஒரு காதலன். இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நீயே வந்த என்று கூறியபடி அவள் தனது வயிற்றை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இல்ல பாப்பா, இங்க நிம்மதியே இல்ல. இங்க இருக்கிறது வெறும் ரத்தம், பகை, இந்த இருட்டார, இது மட்டும்தான். என்ன மாதிரி நீயும் இந்த நரகத்துல மாட்டிக்க போறியா? உன்னை எப்படி நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன்? உன்னை பார்த்தா உன் அப்பாவுக்கு காதல் வருமா? இல்ல உன் தாத்தா மேல இருக்கிற கோபம் அதிகமாகுமா? அவர் உன்னை ஏத்துக்குவாரா? இல்ல உன்னை ஒரு கைதியா மாத்திருவாரா? என்று மீரா தனது முகத்தை அவள் முழங்கால்களுக்குள் புதைத்துக் கொண்டு சத்தமில்லாமல் அழுதாள். அவளது அழுகை சத்தம் அந்த பாத்ரூம் சுவர்களுக்குள் மட்டுமே எதிரொலித்தது. மீரா தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி, நீ வந்த விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அவர் சந்தோஷப்படுவாரா? இல்ல என் வயித்துல இருக்கிறது அந்த சிவத்தோட ரத்தம்னு உன்னை வெறுத்துருவாரா? வேணாம் பாப்பா, நீங்க வந்திருக்க கூடாது. என் கூட சேர்ந்து நீயும் இந்த அசுரம் கிட்ட சித்திரவதை அனுபவிக்கிறத என்னால பார்க்க முடியாது என்று மீரா அந்த தரையிலேயே சுருண்டு கிடந்தாள். அவளது கைகள் மட்டும் தனது வயிற்றை தற்காத்துக் கொள்வது போல பொருத்தி கொண்டிருந்தன. விதியின் விளையாட்டு அவளை ஒரு புதிய கட்டத்திற்கு இழுத்துச் சென்றது. அதுவரை அவள் தனக்காக பாய்ந்தாள். ஆனால் இப்போது அவளுக்குள் துடிக்கும் அந்த சிறு உயிருக்காக அவள் உலகத்தையே எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். அந்த அறையின் மௌனத்தை ஒரு கனமான காலடி சத்தம் கிழித்தது. ஆதி உள்ளே நுழைந்திருந்தான். அறையில் மீராவை காணாததால் அவனது கண்கள் சிவந்து தேடின. பாத்ரூமிற்குள் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டு அவன் அந்த கதவை நோக்கி நடந்தான். அந்த காலடி சத்தம் மீராவின் உயிரையே உருவியது. கையில் இருந்த அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டும் கிட்டை வைத்துக்கொண்டு அவள் மரண பயத்தில் உறைந்து போனாள். ஆதி வெளியிலிருந்து அதிகாரமான குரலில், ஏ மீரா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வா. அவனது குரலில் இருந்த அந்த ஆக்ரோஷம் மீராவை நடுங்க வைத்தது. கண்ணீரை துடைத்துக்கொண்டே, ஆ இதோ இதோ வந்துட்டேன் ஆதி என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். இப்ப என்ன பண்றது? ஆதி கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஒருவேளை ஆதி கிட்ட சொன்னா அப்பா மேல இருக்கிற கோபத்துல குழந்தை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? இல்ல இல்ல, ஆதி சார் அப்படி பண்ண மாட்டாரு. இது எங்க குழந்தை. ஒருவேளை இந்த குழந்தையால அவர் கோபம் குறையலாம் இல்லையா? ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஆதி என்ன பண்ணுவார்னு யோசிக்க முடியல. வேணாம், இப்போதைக்கு ஆதிக்கு தெரிய வேணாம், பொறுமையா சொல்லிக்கலாம் என்று பயத்தில் அவளது மூளை வேலை செய்யவில்லை. சற்றென்று அங்கிருந்த ஒரு சிறிய கபோர்டை திறந்து அதன் மூளைக்குள் அந்த கிட்டை ஒளித்து வைத்தாள். தனது முகத்தை ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து கொண்டு எதையும் மறைக்காதது போல நடிக்க முயற்சி செய்து கதவை திறந்தாள். மீரா வெளியே வந்த அடுத்த நொடி ஆதி அவளது வழியை மறைத்து நின்றான். அவனது கண்கள் மீராவின் முகத்தை அணு அணுவாக அளவெடுத்தன. ஆதி அவளை நெருங்கி வந்து, என்னடி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எப்படி மூச்சு வாங்குது? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அது இருக்கட்டும், அவ்வளோ நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, நான் குளிச்சிட்டு இருந்தேன் என்று அவள் கூற ஆதி அவளை நம்பவில்லை. அவன் அவளது கையை முரட்டுத்தனமாக பற்றி தன் பக்கம் இழுத்தான். மீரா அவனது நெஞ்சில் மோதி நின்றாள். அவனது விரல்கள் அவள் தாடையை மிக வன்மையாக பற்றி முகத்தை தூக்கின. ஆதி அவள் இதழ்களுக்கு மிக அருகில் மூச்சு விட்டபடி, என்னடி, உன் மொழியே சரியில்லை. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. உன் கண்ணில் ஏதோ பயம் தெரியுதே.
என்னன்னு சொல்ல போறியா இல்லையா என்று கூறியபடி அவன் தனது கட்டை விரலால் அவள் கன்னங்களை அழுத்தி தேய்த்தான். அந்த தீண்டல் மென்மையாக தொடங்கி அடுத்த நொடியே ஆக்ரோஷமாக மாறியது. ஆதி அவள் கழுத்தின் அருகே சென்று அவள் கழுத்தில் அழுத்தி ஒரு முத்தமிட்டான். பிறகு அவள் காதோரம், என்ன என்கிட்ட இருந்து தேய்ச்சி மறைக்கிறியா? உன் மனசுக்குள்ள ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? சொல்லுடி. இல்ல ஆதி, சத்தியமா எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவள் கூற ஆதி அவளை இன்னும் இறுக்கமாக தன் உடலோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவனது கைகள் மீராவின் முதுகை ஆக்கிரமித்தன. அவன் அவளது முகத்தை மீண்டும் நிமிர்த்தி அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். ஆனால் அந்த முத்தத்திற்கு பின்னால் ஒரு கொடூரமான எச்சரிக்கை இருந்தது. ஆதி வெறித்தனமான பார்வையோடு, எதுவும் இல்லை, பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒருவேளை என்கிட்ட எதையாவது மறைக்கணும்னு நினைச்ச, அந்த ரகசியத்தையும் சேர்த்து உன்னையும் அழிச்சிருவேன் என்று கூறிவிட்டு ஆதி அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். மீரா அப்படியே சுவரோரம் சாய்ந்து தரையில் சரிந்தாள். அவனது எச்சரிக்கை அவளது வயிற்றுக்குள் இருக்கும் அந்த சிறு உயிரை குறிவைப்பது போல அவளுக்கு தோன்றியது. ரகசியத்தையும் சேர்த்து அழித்து விடுவேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒரு மரண சாசனமாக ஒலித்து கொண்டிருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.